யுத்த பூமிக்கே வரவில்லை. ஆனால் இம்முறை குறைந்தபட்சம் தன் முகத்தையாவது காட்டியுள்ளான். கடந்த முறை தங்களின் மனைவி மகாகாளிதான் தங்களின் உயிரை காப்பாற்றினாள். என்ன இம்முறையும் தாங்கள் மனைவியின் பின்னால் ஒளிந்து கொள்வீர்களா? இப்பிரபஞ்சம் கூறுவது உண்மைதான். சக்தி இல்லாமல் சிவன் சவமாவான். சத்திய முறைத்தாய் நிசும்பா. சக்தியின்றி இந்த சிவன் பூஜ்யமே ஆவான். ஆதி காலம் முதல் இந்த காலச்சக்கரத்தில் இந்த சிவனின் சுயமானது சக்தியுடனேயே இணைந்துள்ளது. இனியும் தொடரும். என்னுள்ளிருக்கும் சக்தி சக்தியாக வெளிப்பட்டால் நான் மட்டுமல்ல, இப்பிரபஞ்சத்தின் சுயம் என்பதும் பாதுகாப்பாகவே இருக்கும். என்னுள்ளிருக்கும் சக்தியை மீண்டும் பலமாக்க சிவனானவன் சவமாக வேண்டுமென்றால் அதற்கும் நான் ஆயத்தமாக உள்ளேன். சமயம் வந்துவிட்டது கௌரி. சிவனானவன் சவமாக இல்லை மகாதேவா. இது எனது அழிவல்ல, உனது சக்திகளின் ஆரம்பமே ஆகும். ஆஹா, என்ன அற்புதமான அபூர்வ காட்சி! ஒருபுறம் பார்வதி மகா காளியாகும் சக்தியை இழந்து விட்டாள். மேலும் மகாதேவரும் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு சுய விருப்பத்தினால் தனது உயிரையும் மாய்த்துக் கொண்டார் நிசும்பா. அமைதியாக இரு தாரகாசுரா. இது அமைதியாக இருப்பதற்கான நேரம் அல்ல, இது கொண்டாட்டத்திற்கான நேரமாகும். பார், சக்தி இல்லாமல் சிவன் சவமானதை பார். பெண் அபலையாகத்தான் இருந்தாள். அபலையாகவே இருக்கிறாள், அபலையாகத்தான் இருப்பாள்.
இது எப்படி சாத்தியமாயிற்று? நான் தான் தாயின் அனைத்து சக்திகளையும் எனது யாகத்தில் சமர்ப்பித்து விட்டேனே. அதனால் அவரால் மகா காளியாக மீண்டும் ஆகவே முடியாது. ஆனால் பிறகு எப்படி? மகாதேவா, மீண்டும் ஒருமுறை தாங்கள் எனக்கும் எனது தாயிற்கும் இடையில் வந்து விட்டீர்கள் மகாதேவா. தாயே, தாங்கள் அழிக்க நினைப்பவர்களை தங்களால் அழிக்க இயலும். ஆனால் நான் மீண்டும் தாங்கள் தியாகம் செய்வதை அனுமதிக்க மாட்டேன் தாயே. சும்பா, இனி என்னவாகும்? மகாகாளி தன்னுடைய புதல்வனையே தாக்கிவிட்டாள். அவள் நம்மை மன்னிக்கவே மாட்டாள். இங்கிருந்து செல்லலாம், வா. தாங்கள் எனது புதல்வர்களை காத்தே ஆக வேண்டும். தாங்கள் அவர்களின் குருவாவீர். ஒரு குரு என்ற முறையில் அவர்களை காப்பது தங்கள் தர்மமாகும். என் சிஷ்யர்களை காப்பதே என் தர்மமாகும். ஆனால் நீ ஒன்றை மறந்து விட்டாய் திதி. ஒரு தாய் தன் குழந்தை மீது கொண்ட அன்பினால் பார்வையை இழந்து விடலாம். ஆனால் ஒரு குருவிடம் அத்தனை உரிமைகள் இல்லை. தன் சிஷ்யர்களின் கர்மங்களுக்காக கண்ணை மூடிக்கொண்டிருப்பவர் அல்ல குரு. நீங்கள் அனைவரும் மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளதாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அது உண்மையல்ல. நீங்கள் உடல்களை வேண்டுமானால் பெற்றிருக்கலாம், ஆனால் அந்த உடலில் உயிர் இல்லை. மாறாக எந்த காரணத்திற்காக அழிந்தீர்களோ அந்த தீய சக்தியே உள்ளது. மீண்டும் உயிர் பெற்ற நீங்கள் நினைத்திருந்தால் உங்களுடைய தவறான செயல்களுக்காக மனம் வருந்தி இம்முறை தாங்கள் மோட்சம் பெற்றிருக்கலாம். ஆனால் உங்களுடைய இந்த செயலினால் அந்த வாய்ப்பும் பறிபோய்விட்டது. அதற்கான பலனை அனுபவித்தே ஆக வேண்டும். அழிவு, பேரழிவு, பேரழிவு, பேரழிவு.